இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் குடும்பமாக சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ரூமை இருக்கிற கீழே இருக்க ரூமில் ஒரு ரூம் இப்போ பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இருக்கிறது. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ரூம், அதாவது பசங்களாம் இந்த ரூமை விட்டு கொடுத்து அதை செந்தில் தங்க வச்சிடலாம் மீனாவோட சேர்ந்து அப்படின்னு முடிவு பண்ணி செந்திலையும் கீரை வர சொல்லி மீனாவை நீ எங்களுக்குள்ள படுக்க வேணா, உங்களுக்கு தனி ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். இல்லை அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளார போயிட்டு தலையெல்லாம் எடுத்து போட்டு ஒரே சந்தோஷமாக குட்டி ரொமான்டிக் மூடில் இருக்கும்போது குடுக்குன்னு கதிர் வேற உள்ளார வந்துடுறாரு. ஏடா கதவை தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் மீன் கேட்டு வர மாட்டேன்னா, ஐயோ சாரிண்ணே எல்லாத்தையும் எடுத்துக்கணுண்ணே திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஜாமான்லாம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பையெல்லாம் எடுத்து நாங்கள் மேலே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கிளம்பி மிச்சம் 3 பேர் மேலே போகிற அதே சமயத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டல் பண்ணிருக்காங்க. செந்தில் நிறைய தண்ணி குடிச்சிடாரா அப்படி இப்படின்னா கிண்டல் பண்ணி வம்பிழுத்து அதுக்கப்புறம் இனிமேல் உனக்கு ஜாலி தான் ஃபஸ்ட் நைட் ஆமே அப்படின்னா கேட்டு உனக்கு ரூம் அலங்காரம் பண்ணுமே அதை வாங்கிட்டு வரோம் இதை வாங்கிட்டு வரோம்னா சரவணனும் இந்த பக்கம் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் செந்திலுக்கு ஒரே ஷையாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் தெளிவாக கம்ப்ளீட்டாக மீனாவுக்கு இது ஃபஸ்ட் நைட் செட்டப் தான் அப்படின்னு புரியாட்டியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல வேலை நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்களேன்னு சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் பாண்டியன் கூப்பிட்டு சந்தோஷமாக அந்த பையனை கூப்பிட்டு அதெல்லாம் இல்லை பார், ஏற்கனவே சரவணனுக்கு பொண்ணு கிடைக்குமா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணால் லவ் மேரேஜ் பண்ணால் அவன் கையில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவன் மனசும் கஷ்டப்படும், குழந்தை கிடைக்க ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதும் கஷ்டமாயிடும். அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் செய்யாமல் அமைதியாக படுத்துங்க, இப்போதைய குழந்தைலாம் வேணாம் அப்படின்ட்டார் அவர். இவர் கொஞ்சம் லைட்டாக சோகமாயிருந்து செந்தில் கிளம்பி போயிடுறாரு. டேய் நான் சொல்கிறத கேட்டுக்கோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த வடிவேல் டீம் படிவேலா பழனி வேளாண்லாம் எனக்கு பேர் கன்ஃபார்மே அவ்வளோ மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இப்போ ஒரு வழியாக பாண்டியனும் சொல்லிடுறாரு. இதே விஷயத்த உள்ளார போயின பிறகு மீனா கிட்ட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன இருந்தாலும் அண்ணனை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலாம் அதுக்கு நான் தான் காரணமாக இருக்கணும்னு வருத்தமாக இருக்குன்னு செந்தில் சொல்ல, நம்மளே இப்போ தான் ஒரு பேசுறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு, இதுலேயும் நீ வருத்தப்பட்டு இருக்க, யோசிப்பாரு உனக்காச்சும் இந்த வீடு இங்கே இருக்குது, இந்த வீட்டில் இருக்க எல்லா மக்களும் உனக்கு தெரிஞ்சவங்க, நாளைக்கு உன்ட்ட பேசி சரியாயிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எங்கள் வீட்டை தலைமொழிகிட்டு போயிட்டாங்கும்போது சரி எனக்கு புரியுது கரெக்டு தான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு தூங்கலாமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆசையோடு இருந்தவங்க சரின்னு கனவுகளோடு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கதை இப்படி தான் போதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன, இன்றைக்கி பாண்டியன் எடுத்த முடிவை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.